நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கூட்டணி கணக்குகள் மாறி வருகிறது. நீங்க கேட்கலாம், அரசியல் கூட்டணிகள் மாறுகிறதா? இப்பதானப்பா தேர்தல் முடிஞ்சிருக்கு, அதுக்கடையில என்ன தேர்தல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்னன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும், முக்கியமாக நாங்க சொல்லக்கூடியது, விஜயினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக நிலைமை மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்கிறது? நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் 35% எந்த கூட்டணி இல்லாமல் எடுத்திருக்கிறார். தற்போது அவரோடு ஒரு 7-8% மேல் வலிமையான திமுக கூட்டணியில் இருந்து வந்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 40% அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கூட்டணியாளர் ஒரு 5% போட்டுக்கிட்டாலும் 40% இருக்கிறார். யாரு? குறைந்தபட்சம் விஜய். இப்ப வரக்கூடிய தேர்தல் என்ன தேர்தல்? உள்ளாட்சி, ஊராட்சி மன்ற தேர்தல்கள், பேரூராட்சி, மாநகராட்சி தேர்தல்கள் எல்லாம் வருகின்ற போது அந்த தேர்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு திமுக வலிமை வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கூட்டணி தேவை. விஜய்க்கு கூட்டணி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்களும் மற்ற இடதுசாரிகளும் கூட்டணி அமைத்திருக்கிறார்களா என்ற தெளிவு விஜயோடு இல்லை. சரி, அப்ப அவர்கள் கூட்டணி அமைக்கவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் காங்கிரஸ், அதாவது திமுகவோடு சேர்வது இயற்கைக்கு முரணான ஒரு விவகாரமாகவும் இருக்கும். தோழர் தொல் திருமாவளவன் கடைசி வரைக்கும் நாங்கள் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டும். இடதுசாரிகளும் இல்லை என்றால் நாளைக்கு கூட்டணி அமைத்துதான் ஆக வேண்டும், ஊராட்சி உள்ளாட்சியினர். இங்க நாம பார்க்க வேண்டியது, விஜய்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்ஷன், ஒரு பெரிய விவகாரம் என்னவென்றால், சில விஷயங்கள்ல அவரு கொஞ்சம் தாராளமாக நடந்து கொள்ள கூடும் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல திமுகவை விட ஒரு மாறுபட்ட மனிதராக அவர் இருப்பார். திமுக என்பது அமெரிக்கன் போர்ஸ் மாதிரி ஒரு அடக்குமுறை அரசை நடத்துவது, விட்டு கொடுக்க மாட்டார்கள். கடைசி வரைக்கும் இயற்கை கூட்டணிக்கு எதிரானது என்றுதான் அவர்கள் அதிகாரத்தில் பங்கை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நின்று வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு 2 அமைச்சர்களை 60 ஆண்டுகளுக்கு பின்பு கொடுத்து அழகு பார்த்தது விஜய். அதே போன்று விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர் வன்னியரசு அவர்களுக்கும், அதே போன்று இடதுசாரிகளுக்கு கொடுக்கவில்லை, வெளியே இருந்தாலும் ஷாஜஹானை ஐஎம்ஏவுக்கும் கொடுத்து ஒரு 4 அமைச்சர்களுக்கு அழகு பார்த்து விட்டார்கள். இப்போ அவர்களுக்கு காலத்தின் கட்டாயம், களத்தில் சரியான ஆளுகள் இல்லை. அவர்கள் பெற்ற இந்த 35% வைத்துக் கொண்டு பூத் கமிட்டி எல்லாம் வலுவாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆகவேதான் அவர்களுக்கு கூட்டணி பலம் இன்னும் அவசியம். இப்பொழுது நமக்கு கிடைத்த அடுத்த தகவலில், அடுத்த தேர்தலில் ஜி.கே. வாசன் அவர்களும் கூட இங்கே சேரப்போகிற வாய்ப்புகள் உண்டு. இப்போது அதிமுகவில் இணைந்திருக்கக்கூடிய எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், இப்படி ஏராளமானவர், அம்பாசமுத்திரத்தில் இசைக்கிரி சுப்பையா, இவர்களெல்லாம் களத்திலே நின்று பணியாற்றக்கூடியவர்கள். இந்த 3 பேரையுமே நீங்கள் பாருங்கள். இப்ப சி.வி. சண்முகம் கூட சேரப்போகிறார். இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளை போன்று அந்தந்த பிராந்தியங்களில், அந்தந்த இடங்களில் அவர்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதையெல்லாம் கணக்கு போட்டு தங்களிடத்தில் இருக்கும் 206வது இடத்தை சட்டமன்றத்தில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பலத்தை உயர்த்துவதற்கு விஜய் முயற்சி செய்கிறார். அப்ப அது ஒரு 14 ஆகும், அடுத்து ஒரு 5 பேர் வருவான், 19 ஆகி தனித்துவமாயிரும். அதுதான் அவருடைய முயற்சி. இந்த தனித்துவமானாலும் கூட்டணி பலம் அவருக்கு தேவை. காங்கிரஸ் தேவை, விடுதலை சிறுத்தைகள் தேவை, இந்திய முஸ்லீம் லீக் தேவை, இடதுசாரிகள் தேவை. இப்ப இதை பார்க்கின்ற போது அங்கிருந்து இன்னும் சிலர் வருவார்களை தவிர மற்றவர்கள் இங்கிருந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஜி.கே. வாசன் அவர்களும் கூட இங்க சேர்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. தாவேகாவுடைய கூட்டணியில அவர் கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரர்.
இவர்களையெல்லாம் சேர்க்கின்ற போது இவரை சேர்க்கலாம், அதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக பாபநாசம் போன்ற பகுதிகளில் தாவேக்கா வலிமையாக இருக்கும். ஊராட்சி உள்ளாட்சிகளில் அவர்கள் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி எல்லாற்றிலும் களத்தை ஸ்ட்ராங் செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை, இடமில்லை, இடமில்லை. சரி, இப்ப நம்ம பார்க்கிறது திமுகவின் நிலை என்ன? திமுகவில் யாரெல்லாம் இருக்கா? டாக்டர் ஜவாஹிருல்லா இருக்கிறார், எஸ்டிபிஏ இருக்கிறது, அன்சாரி இருக்கிறார், அவ்வளவுதான். இது போக கொங்கு ஈஸ்வரன் இருக்கிறார், முக்குளத்தோர் அந்த புலிக்கொடி இயக்கம் கருணாஸ் இருக்கிறார். இவர்களெல்லாம் பெரிய பலம் வாய்ந்த ஒரு சக்திகளாக திமுகவுக்கு ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு அடுத்த பலவீனம் என்னவென்றால் அவர்களிடத்தில் இந்த 25% மைனாரிட்டி கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் தலித் வாக்கள் தான். அது தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தபோது வலிமையாக இருந்தது. இப்ப அந்த விஷயத்திலே தலித் வாக்குகள் இளைஞர்கள் கொஞ்சம் கவர்ந்திருக்கிறார்னு சொன்னால் அதில் சில உண்மை இருக்கும். எல்லா இளைஞர்களும் போயிருக்கிறார்கள், தலித்துகள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களும் போயிருக்கலாம், இஸ்லாமிய இளைஞர்களும் போயிருக்கிறார்கள். ஆகவே நாம் அதை ஒரு நிரந்தரமாக சொல்ல முடியாது, அது ஒரு சினிமா கவர்ச்சி. ஆனால் இவர்கள் அனைவரும் இங்கே வந்தது திமுக தனது வாக்கு சதத்தில் 25 கூட அவர்கள் இருக்க முடியாதோ என்று எண்ணுவதற்கு வாய்ப்பாக 1991 திமுக பெற்ற 23% தான் அதற்கு கீழே வருமா என்ற கேள்வி எழுகின்றது. இப்போது மத்தியிலே பாஜகவோடு அவர்கள் கூட்டணி சேர வாய்ப்பில்லை. ஆனால் கால ஓட்டத்தின் மாற்றத்தில் ஒரே ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்வதற்கு வழிமுறை இருக்கிறது. அது என்ன சொல்றீங்க? அண்மையிலே பேட்டி கொடுத்திருந்த திரு டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த கருத்தில் வலிமை இருந்தது. என்னவென்றால், அதிமுக திமுக கூட்டணி அமைக்க கூடாது என்கின்ற கடந்த கால மாய பிம்பங்கள் அதெல்லாம் மறைந்து போனது. அடிப்படைத்துவமான இயற்கை கூட்டணிக்கு அது விரோதம் என்று சொன்னதும் மறைந்து போனது. தற்போது இதையெல்லாம் கணித்து கூட்டி கழித்து பார்த்து விடுதலை, அதாவது விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதிமுக திமுக இணைந்து அரசியலில் நிற்பது ஒரு சாத்தியமான ஒன்றுதான் என்பது போல அவர் ஒரு ஒரு விவகாரத்தை மையப்படுத்தியிருந்தார். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு ஏன் சாத்தியம் இல்லை என்று நாம் பார்ப்போம். 1997 பெரியாரோடு அண்ணாவோடு நெருக்கமாக இருந்து திராவிட தேசியம், ஜஸ்டிஸ் பார்ட்டி இவற்றெல்லாம் அனுபவம் பெற்ற பெரும் கதாசிரியர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு மிக கடுமையாக சனாதன தர்மத்தையும் எல்லாம், அதற்கு போக கோல்வார்கர் சாவர்கர் சித்தாந்தமும் திராவிட தேசியலும் தமிழ் தேசியமும் ஒருபோதும் ஒன்றிணையாது. அதனுடைய மூல கர்த்தாவாக பெரியாருடைய சீடர்கள் ஒருவராக இருந்த திரு கருணாநிதியால் முரசொலி மாறன் கொடுக்கப்பட்ட ஒரு டைரக்ஷனில் திமுக கழகம் பாஜகவோடு இணைந்து அரசாட்சியில் பங்கு பெற்றிருக்கிற போது ஒரே கொள்கை கொண்ட அதிமுக திமுக கூட்டணியை அமைக்க முடியாது என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கேள்வி வருமல்ல, வருமா இல்லையா? வரும். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே இல்லை, கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியேட்டாங்க. இப்ப அவரை பொறுத்தவர் என்னன்னா, எவன் போனாலும் பிரச்சனை இல்லை. அவருடைய கதை என்னவென்றால், வந்த மாடை கெட்டுவரும் இல்லை, போன மாட்டை தேடுவரும் இல்லை. அதாவது மாட்டு தொழுவத்துக்கு ஒரு மாடு வருது, அதை பிடிச்சி கெட்டணுமே அப்படிங்கிற ஒரு நிலைமையும் எடப்பாடிக்கு இல்லை. தொழுவத்திலிருந்து போய் 10 நாள் ஆச்சு, மாடு வெளியே போச்சே, தண்ணி குடிச்சுதா புல்லு திண்டுதா எவனாவது கடத்திட்டு போயிட்டானா, இதை பத்தி கேட்பதற்கும் எடப்பாடிக்கு கவலை இல்லை. அவர் ஒரு விதமான அரசியல்ல போயிட்டு நான் அதிமுகவின் தலைவன் பொதுச் செயலாளர் என்ற ஒரு கோதாவிலே இருந்து கொண்டிருக்கிறார் தவிர அவருக்கு எதை பத்தியும் கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. இப்போ அவருக்கு என்னண்டா, அந்த கோதாவில திமுகவோடு இணைந்து பயணிப்பது, நீரடிச்சு நீர் விலகாது என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது, மூல அண்ணாவின் கட்சி அல்லவா திமுக,
அவற்றில் இடையில் ஏற்பட்ட மாறுதலுக்கு புரட்சி தலைவரும் இல்லை, பேரறிஞர் அண்ணாவும் இல்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இல்லை, கலைஞர் கருணாநிதியும் இல்லாத போது நாங்கள் புதியூகத்தை தமிழ்நாட்டில் இருக்கும் மாய சக்தியை மாற்றுவதற்கு, தீய சக்தி அல்ல, மாய சக்தியை மாற்ற வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம். சூரிய ஒளியிலே இந்த உலகம் எழுச்சி பெறும். அந்த எழுச்சியின் பால் செடிகள், கொடிகள், மரம் எல்லாம் தளிர்த்து துளிர்த்து அழகாகும். அந்த நிலையில் இப்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றிணைய போகிறோம். அண்ணா கண்ட கழகத்தில் சொன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கானா? மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார், ஆம், வாய்ப்பு இருக்கிறது. நேற்று கூட பேசியிருந்தாரு. அவர் பேரை சொல்றதுக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அப்படி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற போது தமிழ்நாட்டில் களம் மாறும். அதிமுக ஒரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி, விஜயோடு இந்த கூட்டணி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பது இது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் மாறி போகும். அந்த இடத்தில் பாஜகவும் கூட ஒட்டி கொள்ள வாய்ப்பு உண்டு. திமுக கழகம் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது என்று தன் தந்தை எதே செய்தியை சொன்னாரோ அதே செய்தியை சொல்லலாம். இதை தாண்டி கொங்கு மண்டலத்தில் ஒரு புதிய பிளேயராக அண்ணாமலை இருக்கிறார். வி த லீடர்ஸ், இந்த ஆர்கனைசேஷனுடைய முதற் கூட்டம் நடந்து முடிந்தது. அதிகபட்சமாக தேவையில்லாத ரெட்டோரிக் சொலவாளர்களை பயன்படுத்தி வெறுப்பினை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதில் அவர் கவனம் செலுத்துகிறார். ஆகவே அவற்றில் இப்போது ஒரு மாறுபடும் அரசியல் களச்சூழல் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் செய்தியில வறட்சி இருக்கிறதுனால நாம் இந்த செய்தியை தாரோம். இது போன்ற செய்திகள் ஒரு யூகமாக வரும். ஏனென்றால் ஊராட்சி, உள்ளாட்சி, நகர்ப்புறம், பேரூராட்சி, மாநகராட்சி இது அதிகாரத்தை மையப்படுத்தும், கிராம பஞ்சாயத்து வரைக்கும். அதனால காதர் மைதீன் போன்றவர்கள், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள், இந்திய தேசிய காங்கிரஸ், அதே மாதிரி இடதுசாரிகள் எல்லோருமே நெருப்பி எங்களுக்கு என்னென்ன இத்தனை சதவீத இடம் வேண்டும் என்று கேட்க போகிறார்கள். வந்தவர்களுக்கு மாநகராட்சியிலே மேயர்களாக நிறுத்தி அழகு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏராளமான பேர் வந்து விட்டார்கள் அல்லவா? ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் மேயர் ஆக்குவாங்க, ஒரு நகராட்சி தலைவராக ஆக்குவாங்க, உள்ளாட்சி ஊராட்சி பிரதிநிதிகளாக ஆக்குவாங்க. ஆக இன்னைக்கு மாறி வரும் கலச்சூழல் தமிழ்நாட்டில் இதைத்தான் சொல்ல போகிறது. அடுத்த செய்தியை சந்திப்போம். நன்றி.